ராத்திரி பஸ்ல ஏறுறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிச்சு பாருங்க. ஆனா அருண் அப்படியெல்லாம் யோசிக்கல. அவனுக்கு அப்ப வேற யோசிக்க நேரம் இல்ல. அவன் மனசு முழுக்க வேற ஏதோ சிந்தனையில இருந்தது. மாலை நேரம், மழை வேற பெய்யுது. மழை தண்ணி சாலையிலே ஓடிக்கிட்டு இருந்தது. அருண்க்கு ஒரு பஸ்ஸ பிடிக்கணும். அவன் கால்கள் மழை தண்ணியில நனைந்தாலும் அவன் வேகமா நடந்தான். வேலையில ரொம்ப டயர்டா இருந்தான். டவுனுக்கு போகணும். பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி போயிட்டு இருந்தான். அவன் மூச்சு வாங்க முடியாம இருந்தாலும் அவன் ஓடினான். மணி 9 ஆச்சு. பஸ்ல யாரும் இல்ல. அருண்க்கு கொஞ்சம் நிம்மதியா போச்சு. சிரிச்சுக்கிட்டே பஸ்ல ஏறினான். அவன் மனசு கொஞ்சம் அமைதியா இருந்தது. பஸ்ல சில பேரு இருந்தாங்க. ஆனா யாரும் பேசல. ரொம்ப அமைதியா இருந்தாங்க. அந்த அமைதி அருண்க்கு கொஞ்சம் புதுசா இருந்தது. அருண் ஒரு சீட்ல போய் உட்கார்ந்தான். பஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அவன் கண்களை மூடினான். அவன் மனசு கொஞ்சம் ஓய்வா இருந்தது. பஸ் போயிட்டு இருந்த ரோட்ல ஒரு வெளிச்சம் கூட இல்ல. சப்பாத்தி இருட்டு. மழை மட்டும் விடாம பெய்யிட்டு இருந்தது. அந்த இருட்டு அருண்க்கு கொஞ்சம் பயமா இருந்தது. பஸ்ல இருக்கிறவங்க யாரும் ஒரு சத்தம் கூட போடல. ரொம்ப அமைதியா இருந்தாங்க. அந்த அமைதி அருண்க்கு இன்னும் கொஞ்சம் பயமா இருந்தது. பஸ்ல ஒரு இலையும் அசையல. அருண்க்கு அந்த அமைதி கொஞ்சம் பயமா இருந்தது. அவன் மனசு கொஞ்சம் பதட்டமா இருந்தது. எல்லாரும் ஒரே மாதிரி வெறிச்சின்ன முகத்தோட உட்கார்ந்து இருந்தாங்க. அருணுக்கு பயமா வர ஆரம்பிச்சிடுச்சு. அவன் மனசு இன்னும் பதட்டமா இருந்தது. பஸ் ஒரு காடு மாதிரி இருக்கிற இடத்துல போய் நின்னுச்சு. அந்த இடம் ரொம்ப சோம்பல். சுத்தமா யாரும் இல்ல. அருணுக்கு அந்த இடம் ரொம்ப பயமா இருந்தது. டிரைவர் அருணா திருப்பி பார்த்து, இங்க இறங்குங்க என்று சொன்னான். அருண்க்கு அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு தெரியல. அவன் மனசு ரொம்ப பதட்டமா இருந்தது. உயிரோட இருக்கிறது நீங்க மட்டும்தான் சொல்லிட்டு போயிட்டான். அருண்க்கு ஒண்ணுமே புரியல. ஆனா பயத்துல பஸ்ல இருந்து இறங்கிட்டான். அவன் மனசு ரொம்ப பதட்டமா இருந்தது. அருண் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள பஸ் காணாம போயிடுச்சு. அந்த இருட்டுல பஸ் காணாம போயிடுச்சு. அருண்க்கு ரொம்ப பயமா இருந்தது. அருண்க்கு அந்த இருட்டுல என்ன நடக்கும்னு தெரியல. அவன் அங்கேயே நின்று பயத்தோட சுத்தி பார்த்தான். அவன் மனசு ரொம்ப பதட்டமா இருந்தது. இந்த மாதிரி வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இன்னும் நிறைய மர்மமான கதைகள் உங்களுக்காக காத்திருக்குது. நம்மோட பயணத்தை தொடருங்க.